தெரியாம ஆள முடியாது. இறங்கி ஆழ்ந்தே பார்த்தலாம். கைஸ் நம்ம வந்து ஸ்டேடியம் வந்துட்டோம். நம்ம ஜஸ்ட் இருக்காங்க சிக்கமா இருக்காங்க சிக்கமா நம்மகிட்ட மாப்பிள்ள கூட அஸ்வின் எக்ஸ்பிரஸ்னா எவ்வளோ இதுன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பயலால லேட் பண்ணிட்டோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் பிளானை பற்றி ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். சுத்தமாக முடியல சார். 7 கிலோ அந்த கம்பி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெருசு கம்பி வச்சு ஷோல்டர்லாம் வலிக்குது எனக்கு, முடியல ஒன்றுமே. இத்தனைக்கு நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு வேறு போகணும், நாளைக்கு ஒரு நாள். அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போகணும். வெயிட்டே தூக்கிட்டு இருக்காங்க, என்ன விட்டு அடிச்சு தூக்கிட்டு இருக்கேன் வெயிட்டாக. இப்படியும் அவங்க இன்சைட் வந்து வெளிச்சமாக இருக்குது. இப்போ 3 பார்ட்னரும் 3 பக்கம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அது சொல்கிறேன் இப்போ என்னடா எப்படா இது பண்ணலாம் பண்ணலாம்டா வீடியோ பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ இருக்கும் பாரு, பாரு அந்த ஃபோட்டோ பாரு. அது கேமராவை எடுத்து பாருங்க, கேமரா இங்கே தானே இருக்கு. ப்ரோம்னா கண்ணுக்கு அப்படியே பார்த்தோன்னே படிச்சுன்னு தெரியல. அது கேமராலாம் ஏன் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? என்ன பண்ணலான்னு இருக்கா என்னடா கொண்டாட்டில் பாதியே எடுத்துட்டு பாட்டு அதை அவங்க காட்டி வச்சா அது எங்கே போய் அந்த இது பாதியாக எடுத்துட்டு நம்ம வந்துட்டு மேலே இப்படி தொங்க இந்த ஸ்டாண்ட் மாதிரி மீதி இருக்க பார்த்த மச்சான் அங்கே போய் மீதி இருக்க பார்த்து ஸ்டாண்டு மாதிரி அடிச்சு வச்சுட்டு எடுத்துப்போம். மேலே இப்படி நம்ம டிஷர்ட் இது பண்ணுற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே போய் மாப்பிள இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இடத்துல டிஷர்ட் தொங்குற மாதிரி. அதான் எனக்கு இப்போ சொன்னால் புரியாது, வரேன் சரிங்களா. இந்த பாரு நம்ம வந்துட்டு லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணிடுச்சு. ஸோ எஸ்ஆர்எஃப்ஏ இது வந்துட்டு நான் இந்த சேனல் இந்த வீடியோ வந்துட்டு சாரியோ வாய் ஓடது. இந்த வீடியோ வந்துட்டு நான் 2 சேனல்லுமே போடுவேன். A to Z ப்ராடக்ட்ஸ்னு போடுவேன் அண்டு சோலார் ஐடியாலையும் போடுவேன். 2 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு 2மே வந்துட்டு நம்மளோட சேனல் தான் எஸ்ஆர்எஃப்ஏ, எதுவும் குழப்பிக்காதீங்க. 2மே நம்மளோட சேனல் தான். அண்ட் அது வந்துட்டு எஸ்எஃப் இண்டஸ்ட் வந்துட்டு எஸ்எஃப் இண்டஸ்ட்னே வருதா. A to Z ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அந்த டிஷர்ட் பிராண்டிங்கு அண்ட் இது வந்துட்டு ரைடிங் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸாக வந்துடும். இல்லை எதோ பேசுங்கடா, கையெல்லாம் வலிக்குதுடா. கேமரா புட்றா இப்படி புட்றா. அப்படியே புட்றா, அப்படியே காட்டுறா, நீ காட்டுறா. முடியல, கை வலிக்குது. தம்பி உன்னை போட்டோ எடுக்க போஸ் கொடுக்க சொல்ல தம்பி, ஏதாவது பிளான்ஸ் தம்பி. சங்கீத அப்படி இல்லைங்களா போடுறா டீச்சர். ஒரு டீ குடிச்சாங்க, முடியல, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சுத்தமாக முடியல. டீ வச்சுட்டு வந்துடுவோம். வீடியோ பண்ணுறான் வீடியோ அது போயிட்டு தான்டா இருக்கு. ஒரு டீ வச்சுட்டு வருவாங்க. பாய் வீடியோ வேறு பாய் டீ வச்சுட்டு வந்துடுமா? போயிட்டு வாங்க. வாடா அப்படி இல்லைன்னா போகல ஜூஸ் அடிச்சுட்டு போவோம். வீட்டாண்ட ஒரு ஜூஸ் அடிச்சுடுவோம். முதுகில் விட்டு கை வைக்காது, முதுகு வளைஞ்சி இருக்காது நேரம் வர வரைக்கும். எத்தனை மாதம் ஆகும்? அது 2 மாதம் ஆகும். சரி சொல்லுங்க, என்ன ஐடியா? உங்க ஐடியா என்ன சொல்லுங்க. நம்மளுக்கு என்னன்னா டிஷர்ட் சொல்றேன். அது இல்லாம அந்த இது போடுறது பிரச்சனை இல்லை. ஒரு 20 டிஷர்ட் 10 இது அனிமே 10 இது வேற இது போட்டு போகிறோம். மீது எல்லாம் பண்றோம், தரமா பண்றோம். டேய் இப்போ எதுக்கு அப்போ இங்கே வரைக்கும் ஹீட்னு வந்தீங்களா? அவர் 1 மணி நேரம் ஆகுனால நான் உனக்கு சரி பார்த்துட்டு ஓடி போயிடலான்ட்டு ஓடிட்டாங்க. சரி சொல்லு என்ன விஷயம்? இப்போ வந்துட்டு அந்த இதாண்டா லொக்கேஷன் பார்த்து வச்சுடா. லொக்கேஷனில் பக்கவா இருக்க ஆப்போசிட்லேயே இது வரப்போகுது. என்ன வரப்போகுது? பார்க் வரப்போகுது. இப்போ அந்த பார்க்குக்கு வருவாங்கல்ல, அவங்க அப்படியே ஆப்போசிட்ல நம்ம இது போட போகிறோம். எவ்வளோ நல்லா வரும் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணுறாங்களா? அதாவது அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு மயிரும் பண்ண மாட்டானுங்க அவங்க, நம்ம தான் இதை ஏன் அவ்வளோ தூரம் போய் கேமராமேன் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இன்னிலே தான் திருத்தப்பாட்டி தான் அப்படியே உட்காந்துக்க நான் நேரத்தான் போடுவோம். சென்சார் போட முடியாதுடா விஜயா, நீ அவங்க ஓரத்தில் காட்டுறேன்ட்டு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்காதடா. நான் வந்துட போகிறான் கேளு. இங்கே பாரு அந்த இது பார்த்துக்கோ. அந்த இது இவ்வளோ இதில் வந்து பாரு அந்த கம்பி பாதி கட் பண்ணி இந்த லெவலில் போட போகிறோம். இந்த லெவலில் போட்டு ஹேங்கரை வாங்கி இந்த ஹேங்கர்லாம் பார்த்துட்டேன். ஹேங்கரில் அப்படியே டிஷர்ட் இந்த இது போட்டுரும். அண்ட் பின்னாடி அந்த இது இருக்கும், அன்னைக்கு டேபிள் இருக்கும். நம்ம இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு அளவுக்கு கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள், அந்த டேபிளில் இருக்க ரெசின் ஆற்றி 3D பிரிண்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது இருந்தால் கூட அந்த மாடலில் வைப்போம். ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வா. நம்ம மாடலில் வச்சுருக்கீங்களா? ஆனால் சென்சார் போடணும்னா சொல்லிட்டு வந்துட்டேன், செருப்பால அடிப்போம். அப்புறம் வருதுடா தானா வரும் எனக்கு. நான் இதே டென்ஷன்லாம் சுற்றிட்டேன். நான் பண்ணுறோம். ஏய் இவங்க ஐடியா கொடுக்குதான் நான் இங்கே எத்தனை ஓடியாந்தேண்ணே. நீங்கள் ஐடியா கொடுக்குது. ஐயோ எனக்கு சோல்டர்லாம் வலிக்குது. ஏய் ஆனால் அப்படி ஏன் தூரமாக போதும், ரொம்ப தூரம் போகுது. அப்புறம் நம்ம வேறு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இன்னைக்கு மதியானம் வேறு ஒருத்தன் போயிட்டு தான் ஆடிட்டு
ஸோ எஸ்ஆர்எஃப் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் விஷயம்லாம் பேச வேண்டியது ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அதை விடுங்க. அப்புறம் வந்துட்டு இப்போது வெல்டிங் வச்சு சுத்தமாக முடியல, பசங்களோட பேசிட்டு அப்படின்னு என்ன பிளான் பார்த்துட்டு அந்த வெல்டிங் கடைக்கு போயிட்டு நான் கேமரா குவாலிட்டி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. பின்னாடி அங்கங்கேட்டு கொஞ்சம் இதுவும் என்ன பாருங்க, நல்லா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அங்கங்கே பிளர் அடிக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ அண்டு சைக்கிளில் போகக்குள்ள கொஞ்சம் ஷேக்கிங் மோடு தான் ஆகுது. அது நான் என்னென்னு பார்க்குறேன். அது சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் கம்ப்ளீட்டாக. நான் என்னென்னு பார்க்குறேன் சார் இப்போ. ஸோ வந்துட்டு ரெண்டுலேயுமே ஒரு சுத்தமாக முடியல. நாங்கள் போயிட்டு வெல்டிங் கடைக்கு போயிட்டு அவுட்புட் எப்படி வந்து என்ன ஏது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சால் வீடியோ எடுக்க பார்க்குறேன். அண்ட் அது அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு என்னன்ட்டு அப்டேட் பண்ணுறேன் சார். இப்போ எஸ்ஆர்எஃப் வீடியோ சென்டர் நம்ம மாப்பிள்ளை தான் ரொம்ப டயர்டாக இருக்க, தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு ஸ்டேடியம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு எஸ்ஆர்எஃப் வந்துட்டு வெல்டிங் கடையில் வந்து ஒரு நேரம் கழிச்சு வந்து கேட்க சொன்னாங்க. மாப்பிள்ளை என்ன சொன்னார்? ஒரு வாரம் கழிச்சு இல்லை நம்ம தான் ஒரு வாரம் வந்து கழிச்சு வாங்கிறோம். அவர் என்ன சொன்னார்? அவரா 6 மணிக்கு மேலே போடக்கூடாதுப்பா, 6 மணிக்கு மேலே போட்டால் இதுவாக ஏதோ சொன்னார். நான் தெரியல. ஐயோ என்னால் முடியல சுத்தமாக. சரி நான் கரெக்டாக பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே டைம் கிடையாது. ஏன்னா நான் நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கிளம்பி ஊருக்கு போய் ஆகணும். ஐயோ ஒரு ஆர்டர் வேறு, அதுவும் இல்லாமல் 2 ஆர்டர் வேறு இருக்குது. நான் ஊருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலனாலும் அந்த ஆர்டருக்காக நான் போய் ஆகணும். ஸோ அந்த இதுக்காக ஆர்டருக்கு போயிட்டு அண்ட் நான் வந்தால் இப்போ வெள்ளிக்கிழமை எங்களுக்கு லீவ் வருது. ஸோ பசங்களாம் கெட்டு அந்த மாதிரி இது பண்ணி நான் இது வெல்டிங் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை முடிவு பண்ணுவேன். அவ்வளோ கன்ஃபார்ம் தானே வந்துடுவில்ல? ஓகே. மொகரம் பண்டிகை தஸ்கே தான் வர முடியாது சார் இப்போ. ஏன்னா அவன்ட்டு முஸ்லீமாக மொகரம் பண்டிகை தாங்க. அவன் என்னன்னு பார்ப்பான், வந்தானா லக்கு. அப்படி இல்லைன்னா இது மட்டும் ஸ்டாண்டு மட்டும் ரெடி பண்ணிட்டு பசங்கள்கிட்ட அப்படியே அவுட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே சார். இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த இது வந்துட்டு யாருக்காச்சும் ஆர்டர் வேணுன்னா ஆர்டர் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாபா, சி யூ, டேக் கேர். அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, மூச்சு இறக்கிது. அதுக்காக ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்குது. இன்னும் மூச்சு ரொம்ப இறக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க வீடியோவில் வந்துட்டு ரொம்ப திக்கி பேசுகிறாரு. அது வந்துட்டு மூச்சு அந்த இது ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த என்ன சொல்லுவாங்க நுரையெல்லாம் லங்ஸ் இல்லை நுரையெல்லாம் மூச்சு பையும் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது, சின்னதாக இருக்குது போல். அது இல்லாமல் அந்த ஸ்பைன் ஒரு கோணிக்கிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே பிடிச்சிட்டு வேலை விடுவி. இப்போ எல்லாத்தையுமே ட்ரீட்மெண்ட் மருந்து மொத்தம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். ஸோ பழைய மாதிரி 8ஆவதுல இந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறேன் ஒரு நாள். மாப்பிள்ள அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து எதுக்குடா அவனை தட்டேன் அந்த வரைக்கும் வருஷம் எனக்கு வந்துட்டு கம்பேக் கொடுக்கல, எனக்கு வந்துட்டு இது போடுங்கடா எனக்கு கம்பேக் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கணும். ஓகே ஸோ செல்ஃபு இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அண்டு நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு என்னன்னு வந்துட்டு சொல்லவே இல்லை இன்னும். அதாவது நான் வந்துட்டு ஸ்டால் போட போகிறேன் சார். ஸ்டால் மாதிரி மேலே வந்துட்டு மெயின் ரோடில் ஸ்டால் மாதிரி போட போகிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறது. ஸோ அடுத்து வேறு வீடியோவில் வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணுறேன் மற்ற இது நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அப்புறமா கடை மாதிரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன ஸ்டால் இது பண்ணணும். பசங்களாம் ஷேர் ஹோட்டலில் இவனும் ஒருத்தன் ஷேர் போடுறேன்னு சொல்லிட்டான். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி நான் வந்துட்டு ஷேர்லாம் இது பண்ணி இப்போ அந்த வெளியில் அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஆகணும். இப்போ இருக்க 1000 rupees இன்னும் 700 தான் இருக்குது கையில். ஒரு 450 கையில் இருக்குது, ஜிபியில் 700 இருக்குது. இப்போ இதை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் இது பண்ணோம். அண்ட் இந்த சின்ன ஸ்டால் போடுறதுக்கே வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்ற இதையும் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிஸ்னஸ்க்கு எல்லாமே தேவைப்படும். அது மட்டும் டிமார்ட்டுக்கு போயிட்டு ஹேங்கர் பார்க்குறோம். அப்புறம் டேபிள் ஒன்று, ஒரு பிளாஸ்டிக் டேபிள் ஒன்று, இது 2 தான் சார். டேபிள் ஹேங்கர் ஒன்று பார்க்கணும். ஹேங்கர் வந்துட்டு மீஷோவில் பார்த்தா 101 ரூபா போட்டிருக்கு 12 பீஸு. அண்ட் டிமார்ட்டில் போய்ட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இதை வாங்கினோம். அது விசிட்டிங் கார்டு வேறு அடிக்கணும். ஐயோ இதை வேணுமா ரெண்டுன்னு பாடுறோம். விசிட்டிங் கார்டு வேறு அடிக்கணும் அப்படி இந்த காசுலேயே நான் ஆசைக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஆசைக்கிட்ட இப்போ காசு இருந்தால் யார்கிட்ட காசு இருந்தால் இப்போ வாங்கிடலாம். இப்போ 700 இருக்குது பார்ப்போன்றேன், பார்த்துக்கலாம். சரி ஓகே சார். இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறேன். டாட்டா பாபா, டேக் கேர். எல்லோரும் நல்லா இருங்க. அண்டு எங்கே போனாலும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட் எடுக்காதீங்க. ஓவர் ஸ்பீட் எடுத்தாலும் காலியாக இருக்கிற ரோட்டில் ஸ்பீட் எடுங்க. கழுத்து சொல்லலாம் வலிக்கிறேன் சார். சரி ஓகே பாய் சார். பாருங்கள், இன்னொரு வீடியோ சந்திப்போம்.